சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விலை பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. தக்காளி, வெண்டைக்காய், அவரை உள்ளிட்ட பல காய்கறி விலை குறைந்திருப்பது சில்லறை வியாபாரிகள் மற்றும் நுகர்வோருக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எஸ் விவேக். எப்போதும் இல்லாத அளவிற்கு காய்கறி விலை மிகப்பெரிய அளவில் சரிந்துள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குகிறார் கோயம்பேடு மார்க்கெட் மொத்த வியாபாரி சவுந்தரராஜன். சொல்லுங்க ஐயா, காய்கறி விலை எந்த அளவு குறைஞ்சிருக்கு, என்ன விவரம்? கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்ததை விட தற்சமயம் ஒரு 60 ரூபாய் விற்ற பீன்ஸு இன்று 20 ரூபாய், கேரட்டு 40 ரூபாய் விற்றது இன்று 25 ரூபாய் 30 ரூபாய், சவு 40 ரூபாய் விற்றது இன்று 15 ரூபாய், பீட்ரூட்டு 35-40 விற்றது இன்று 15 ரூபாய், முட்டைக்கோஸ் 15 ரூபாய் 30 ரூபாய் விற்றது 15 ரூபாய், பச்சை மிளகா 60 ரூபாய் விற்றது இன்று 30 ரூபாய் 25 ரூபாய், சேப்பங்கிழங்கு 25-30, சேனைக்கிழங்கு 40 ரூபாய் விற்றது இன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அவரைக்காய் 60 ரூபாயிலிருந்து 30 ரூபாய், பீன்ஸு 80 ரூபாய் 60 ரூபாய் விற்றது இன்று 20 ரூபாய், கொத்தவரங்காய் 35 ரூபாய் விற்றது 20 ரூபாய். அனைத்து காய்கறிகளுமே விலை 60% விலை குறைந்துள்ளது. தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகா அனைத்தும் குறைந்துள்ளது. முருங்கைக்காய் அனைத்துமே குறைந்துள்ளது. காய்கறி விலை பெரிய அளவில் குறைந்துள்ளது. 60 ரூபாய் விற்ற தக்காளி தற்போது 6 ரூபாய் மொத்த விலையில் வந்திருப்பதாகவும், சில்லறை விலையில் 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் விற்கப்படுவதாகவும் தகவல் வந்துள்ளது. நுகர்வோர்களுக்கு, காய்கறி வாங்குவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியுடன் எஸ் விவேக்.